நீ முதல்வர்னா நான் பிரதமர். விஜய்க்கு எதிரா நடிகர் வடிவேலு சரவெடி காமெடி. புதிதா தேர்தல் களம் காணவிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு புறம் ஆதரவலைகளும் இன்னொரு புறம் எதிர்ப்பலைகளும் கிளம்பிய வண்ணம் இருக்கு. நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாட்டுல விஜய் பேசும்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின அங்கிள்னு குறிப்பிட்டு பேசினாங்க. இது திமுகவினர் மத்தியில மட்டுமில்லாம அனைத்து தரப்பினர் இடத்திலையும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கு. நாட்டு மக்களால முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தவங்களை இப்படி பேசுறது முறை அல்ல என்கிற ரீதியில அனைத்து தரப்பினரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இது குறித்து நடிகர் சரத்குமார் பேசும்போது நடிகர் விஜய் தரம் தெரியாம பேசுறாங்க. முதல்வரை மட்டுமல்ல பிரதமரையும் அவங்க விமர்சனம் செய்து பேசுவது அழகல்ல. பிரதமர் பத்தி பேசுற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல, அடக்கி பேசுங்கன்னு காரசாரமா பேசியிருந்தாங்க. நடிகர் சூரியோடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க கிட்டயுமே இத பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருக்கும் எல்லாருமே தேவைப்படுவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நடிகரும் டைரக்டருமான கே.எஸ். ரவிக்குமார் பேசும்போது விஜய் பேசுனது எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. அவங்க பொதுவாவே எல்லாரையும் அங்கிள்னு தான் கூப்பிடுவாங்க, அதே மாதிரிதான் அங்கிள்னு கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை பேசும்போது முதல்வரை அங்கிள்னு பேசுனது சரியல்ல, பொது இடத்துல பக்குவமா பேசணும். விஜய் மாநாடு நடத்தலாம், ஆனா 5 ஆண்டு ஆட்சி நடத்துவாரா அப்படின்றது கேள்விதான்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது பிரதமர் மோடி உலக அளவுல புகழ் பெற்றுட்டு வராங்க, அவங்கள யாரோ ஒருத்தர் மிஸ்டர் PM அப்படின்னு குறிப்பிட்டத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எழுதி கொடுத்தபடி முதல்வர் அங்கிள் மிஸ்டர் PM அப்படின்னு எல்லாம் பேசுற விஜய் அரசியல்ல ஞானம் பெறல அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு கொடிய கூட ஒழுங்கா பறக்க விட முடியாதவங்க, மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஆட்சி நடத்துவாங்கன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரான ராஜா பேசும்போது நடிகர் விஜய் முதல்ல தமிழக அரசியலை படிக்கணும், தமிழக ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதிச்சதை தவிர நடிகர் விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாஜக பத்தி தவறாக விமர்சனம் செய்ய வேண்டாம்னு எச்சரிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டுடைய பிரபலமான நகைச்சுவை நடிகரான வடிவேலு விஜய்க்கு எச்சரிக்கை விடுறபடியா பேசின ஒரு வீடியோ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. அதுல அவங்க பேசும்போது, நேத்துக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு மறுநாள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற, நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதினா நான் ஒபாமான்னு பேசுறாங்க. இந்த வீடியோ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. இதுல வேடிக்கை என்னன்னா, நடிகர் வடிவேலு பேசினது கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்துல திருவாரூர்ல தேமுதிக தலைவரான விஜயகாந்தை எதிர்த்து பேசின பேச்சாகும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், திமுக பொருளாளர் துரைமுருகன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்துலதான் நடிகர் வடிவேலு விஜயகாந்தை தாக்கி பேசினாங்க. அப்போ நீ அமைச்சர்னா நான் பிரதமர்னு குறிப்பிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை இப்ப எடிட் செஞ்சு விஜய்க்கு எதிரா பரப்பிட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.